கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே நாம் காத்து நிற்போம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் நின்ற வண்ணமாக 9ஆம் பாமாலை கீதம் பாடுவோம். பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்கிற பாமாலை எண் 9. தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாழுங்கள். பரபரன்மை தெய்வமே, நாமல்லவ சேஷ்டித்தார். நாம் ஜனமவ ராஜனே, நாம் மந்தயவ மேய்ப்பனா. கேம்பிரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள். சிறந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்ததயாளர் இரக்கம் அவர்க்கு என்றும் உள்ளதே. அவரனோதி சத்தியம் மாறாமல் என்றும் நீர்க்குமே. வேண்மனில் ஆட்சி செய்கிற திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் சதா ஸ்துதி உண்டாகவும். காலை ஆராதனை முறை மாறி மாறி நாம் வாசிப்போம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள்.
நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம். வாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இந்த நாளிலே நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக 95ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 95. கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீதனம் பண்ண கடவோம். வாருங்கள். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். சேர்ந்து சொல்லுவோம். என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். குமானுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க திரும்ப வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் இன்று வண்ணமாகவே சுவிசேஷ வேத பாடத்தை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 25 வசனம் 1 முதல் 10 வரை.
மத்தேயு அதிகாரம் 25 வசனம் 1 முதல் 10 வரை. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர்கள் புத்தி உள்ளவர்களும் 5 பேர்கள் புத்தி இல்லாதவருமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளை கூட தங்கள் பாத்திரங்களையும் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. ஆமென். சபையார் அவரும் அமர்வோம். மகிழ்விக்கும் மன்னா. இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட மகிழ்விக்கும் மன்னா தலைப்பு, இறைவனின் ஆட்சி மலர துணிவுடன் செயல்படுவோம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். மத்தேயு 10:39. நான் சொல்ல நீங்கள் திரும்ப சொல்லலாம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். மத்தேயு 10:39. சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய பொதுவான அறிவிப்புகள். அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனையில் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வரேன்னு சொன்னவங்க யாரேனும் இருந்தால் இருக்கும் இடத்துல எழுந்து நிற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியா இருக்கீங்களா? இதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த சர்ச்சுக்கு வரேன்னு சொல்கிறவங்க தேங்க்யூ. கடந்த நாட்களிலே நாம் அறிவிப்பு கொடுத்த வண்ணமாக இந்த ஞாயிறானது பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகிற கடை நாணய காணிக்கை என்கிற சிறப்பு ஆராதனையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் வருடந்தோறும் சிறப்பாக இந்த ஆராதனை நடத்துவார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் சந்திக்கிற கால சூழ்நிலை நிமித்தமாக சிறப்பாக நாம் நடத்த இயலாவிட்டாலும் இன்றைக்கு பெண்கள் ஐக்கியத்தின் சங்கத்தின் சார்பாக அவர்கள் தங்களுடைய காணிக்கைகளை படைத்து இந்த ஞாயிறை அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். இன்றைக்கு மாலை 4:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வாலிப பிள்ளைகளுக்கான தேர்வானது நடைபெற இருக்கிறது. எனவே தேர்வு எழுதுகிற வாலிப பிள்ளைகள் சரியாக 4 மணிக்கு ஆலயத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு வழக்கம் போல வாலிபர் கூடுகை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். எனவே வாலிபர்கள் 5:30 மணிக்கும் இருந்து அந்த வாலிபர் கூடையிலே பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலே நமது மத்தியிலே சகோதரர் ராபின் ஃபெல்சியா சென்ட்ரலா கடந்த நாளிலே கர்த்தருடைய கிருபையினாலே திருமணமாகி இன்றைக்கு புதிய தம்பதிகளாக நம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிறாங்க. இருக்கும் இடத்திலே அவர்கள் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம கரங்களை தட்டி அந்த புதிய தம்பதிகளை வரவேற்போமா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஓகேங்க. வருகிற 1ஆம் தேதி, அது மாதத்தின் கடைசி மாதம், வருடத்தின் கடைசி மாதம். அன்றைக்கு காலை வழக்கம் போல 5:30 மணிக்கு பதிலாக அதிகாலை 5 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் ஒரு துதி மற்றும் வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 மாதங்கள் பெரிய கஷ்டத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்த போதிலும் கர்த்தர் கிருபையாய் நம்மை இந்த ஆண்டின் இறுதியை காண செய்வதற்காக ஒரு சிறப்பு முயற்சியை ஏறெடுத்திருக்கிறோம். எனவே டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு இந்த துதி ஆராதனை ஆரம்பமாகும். இந்த துதி ஆராதனையை நமக்கு நடத்தி கொடுப்பதற்காக
திருநெல்வேலியிலிருந்து ஒரு குழுவினர்கள் நமது மத்தியிலே வர இருக்கிறார்கள். எனவே திருச்சபையின் மக்கள் ஜெபத்தோடு பங்கு பெற்று அந்த வருடத்தின் கடைசி மாதத்தின் முதல் நாளை தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தூங்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரத்திலே மிஷனரிகளுக்கு கிறிஸ்மஸ் வெகுமதி கொடுத்தும் மகிழும் ஒரு திருநாள் சிறப்பாய் கொண்டாடப்பட்டது. அநேக மிஷனரிகள் வந்து நமது மத்தியிலே அதில் கலந்து கொண்டார்கள். மிஷனரிகளை தாங்குகிற குடும்பமும் அதில் கலந்து கொண்டார்கள். நம்முடைய சர்ச் வாட்ஸ்அப்பில் அந்த மிஷனரிகளுக்கு கொடுத்து மகிழும் திருநாள் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவர்களுக்காய் கொடுத்த உதவின அத்தனை திருச்சபையின் அன்பு உள்ளங்களையும், வருடந்தோறும் மிஷனரிகளுக்கு காணிக்கை கொடுத்து தாங்குகிற அத்தனை திருக்குடும்பங்களையும் ஆயராக அன்போடு வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் ஜேஎம்சி வெகு சிறப்பாக கிறிஸ்துமஸ் காலங்களிலே நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டிலே நமக்கு இருக்கிற சூழ்நிலையிலே ஜேஎம்சியை எவ்வாறு நடத்துவது என்று சொல்லி தீர்மானிக்கும் பொழுது ஒரு போட்டி ஒன்று நடத்தலாம் என்று சொல்லி நாங்கள் திட்டமிட்டோம். அது 2ஆம் வகுப்பிலிருந்து ஆரம்பித்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு வர்ணம் தீட்டுதல் போட்டியும், 7ஆம் 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு படம் வரையும் போட்டியும் வைக்கலாம் என்று சொல்லி நாங்கள் திட்டமிட்டோம். நாங்கள் திட்டமிடும்போது 25 மையங்களும் சேர்த்து ஒரு 400 பிள்ளைகள் பங்கு பெறுவார்கள் என்று சொல்லி நாங்கள் முயற்சி எடுத்தோம். ஆனால் கடவுளுடைய பிரதான கிருபையினாலே கடந்த மாதம் முழுவதுமாக அதற்கு எடுக்கப்பட்ட முயற்சியிலே 587 பிள்ளைகள் அதில் பங்கு பெறுவதற்கு தங்கள் பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான நபர்கள், 587 பிள்ளைகள். அதில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி என்னவென்றால், 8ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கிற பிள்ளைகள் கிறிஸ்து பிறப்பின் நிகழ்ச்சியை மனனமாக வசனத்தை எழுத வேண்டும் என்று சொல்லி நாங்கள் திட்டமிட்டோம். ஒரு தம்பி இப்பொழுது BA படித்து கொண்டிருக்கிற தம்பி அந்த தேர்வு எழுதுவதற்காக முன் வந்திருக்கிறார். அதை கேட்ட உடனே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஜேம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைஸ்கூல் வரும்போது அந்த பிள்ளைங்க அப்படியே ஜேம்ஸுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க அடல்ட் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே தங்களை அப்படியே பிரிச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை கேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள் நாம் உழைத்ததில் ஒரு BA படிக்கிற தம்பி 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளோடு உட்காந்து மனன வசனம் எழுதுவதற்கு முன் வந்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய தரிசனத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அர்த்தம். என்ன தெரியுமா தரிசனம்? இந்த 25 மையங்களிலே கடவுளுக்கு சித்தமானால் தேவனுடைய ஆராதனை நடத்துவதற்கு நாம் ஆயத்தப்பட்டோம். எனவே இன்றைக்கி ஒரு சென்டரில் BA படிக்கிற ஒரு தம்பி முன் வந்திருப்பதிலிருந்து கர்த்தர் அந்த சென்டரை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை அந்த தம்பி மூலமாக அந்த சென்டரை இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். எனவே வருகிற 28ஆம் தேதி ஒரே நாளிலே 25 மையங்களிலும் அந்த வர்ணம் தீட்டுதல் போட்டி நடைபெற இருக்கிறது. 30ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தின் கம்யூனிட்டி ஹாலில் வைத்து ஜேஎம்சி பிள்ளைகள் மனன வசன தேர்வை எழுதப் போகிறார்கள். இதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய கிறிஸ்துமஸ் காலங்களிலே கொடுத்து மகிழும் திருநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கி கொடுப்பது நம்முடைய திருச்சபையின் மாண்பு. இந்த ஆண்டும் அதை சிறப்பாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அதன் தேவைகளை சந்திப்பதற்காக சகோதரர் ராபர்ட் மூலமாக உங்கள் இல்லங்களுக்கு ஒரு நோட்டு அனுப்பப்படும். அதில் ஜேஎம்சி ஊழியங்களுக்கும் குறிப்பாக நம்முடைய கொடுத்து மகிழும் திருநாளுக்கும் ஆலய வளர்ச்சிக்கும் நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வார காணிக்கையுடைய விபரத்தை வாசிக்க கேட்போம். ஞாயிறு காலை பை காணிக்கை 13,902 ரூபாய். சந்தா காணிக்கை ரூபாய் 8,190. ஸ்தோத்திர காணிக்கை ரூபாய் 900. பிறந்தநாள் திருமணநாள் காணிக்கை ரூபாய் 1,100. கோவிட்-19க்காக உதவிக்காக வந்த காணிக்கை ரூபாய் 505. பெண் குழந்தைகள் ஞாயிறிலே நாம் படைத்த கவர் காணிக்கை மூலமாய் வந்த தொகை ரூபாய் 18,220. நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த பெரிய இரும்பு பட்டி உண்டியலானது வருடத்திற்கு ஒரு முறை நாம் திறந்து எண்ணுவோம். கடந்த வாரத்திலே நாம் திறந்து எண்ணும்போது அதில் 85,347 ரூபாய்கள் அதில் நமக்கு காணிக்கையாய் கிடைத்திருக்கிறது. காணிக்கை படைத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் தாமே
ஆசீர்வதிப்பாராக. திருமண அறிக்கை வாசிக்க நாம் கேட்போம். நம்முடைய திருச்சபையை சார்ந்த திரு டிஜி சாந்தகுமார், திருமதி நிர்மலா அவருடைய மகள் ஜிஎஸ் எஸ்தர் சோஃபியாவுக்கும், மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் சாத்தூர் ஆயர் வட்டம் சாத்தூர் ஆலயத்தின் அங்கத்தினரான திரு ராஜன், திருமதி ஆர் வயலட் அவருடைய மகன் ஆர் எட்வினுக்கும் திருமணம் நடப்பதற்காக பெரியோர்கள் மூலமாகவும் ஆண்டுடைய கிருபையினாலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது இவர்களுக்கான 2ஆம் அறிக்கையாகும். இவர்களை திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான தடை ஏதாவது இருக்குமானால் அதை எழுத்து வடிவிலே சபை குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுடைய பெயர்களை வாசிக்க கேட்போம். 22ஆம் தேதி இன்றைக்கு திருமதி சாரதா செல்வராஜ், திரு ஜோ பிரசன்னகுமார், திரு பி நெடுஞ்செழியன் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். 23ஆம் தேதி செல்வி ஏ பெனிட்டா சார்லட், 24ஆம் தேதி திருமதி ஷேர்லி தபோரா ஜோ, 25ஆம் தேதி திருமதி சுஜானா ஆப்ரஹாம், திருமதி ஷீலா ஆல்பர்ட், திருமதி அருணா மாலதி தர்மகுமார், திரு எட்வின் துரைராஜ், திரு ஆர் ஜோசப் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார்கள். 27ஆம் தேதி திரு ரூபன் ஸ்வரூப் சிங், செல்வி பி ஜெனிஃபர் கேத்தரின், திருமதி எலிசபெத் ஜானகி இந்திரசேகர், பேபி லிடியா, திருமதி செல்வமேரி அன்புராஜ் தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூற இருக்கிறார்கள். 28ஆம் தேதி மாஸ்டர் ஜே ஜான் டேரன், திரு ஜஸ்வின் டேனியல் ராஜ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார்கள். இவர்களை அன்போடு வாழ்த்துகிறோம். திருமண நாளை நினைவு கூறுகிற அன்பு தம்பதியுடைய பெயர்களை வாசிக்க கேட்போம். 22ஆம் தேதி திரு ஏ தினேஷ் கிளின்டன், திருமதி ஜெம்சி தினேஷ், திரு ஆர் சாமுவல்ராஜ், திருமதி சுகந்தி சாமுவேல் தம்பதியினர் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகிறார்கள். 23ஆம் தேதி திரு கே ரவிச்சந்திரன், திருமதி ஜெயராணி ரவிச்சந்திரன் தம்பதியினர். 24ஆம் தேதி திரு சாமுவேல் தவராஜ், திருமதி கிரேஸ் செல்வபாய் சாமுவேல் தம்பதியினர். திரு ராஜப்பா வில்லியம்ஸ், திருமதி பியூலா வில்லியம்ஸ் தம்பதியினர் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூற இருக்கிறார்கள். திருமண நாளை நினைவு கூற இருக்கிற அன்பு தம்பதிகளையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இவர்களுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, திருமண அறிக்கை வாசிக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருமணத்தில் இணைக்கப்பட போகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதற்காக பெற்றோர்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சியிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து சிறப்பாய் திருமண வாழ்வை துவங்க அவர்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிறவர்களையும், வரப்போகிற நாட்களிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிறவர்களையும் அன்போடு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அப்பா, காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவதாமே, எங்கள் அன்பு திருச்சபையின் பிள்ளைகள் காண்கிற புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்து மனமகிழ்ச்சியின் ஆண்டாக, மன நிறைவின் ஆண்டாக அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தரின் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் வாழும் ஆண்டுகளாய் அவர்கள் காணப்பட கிருபை தருவீராக. தொடர்ந்து உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, வருகிற வாரத்தில் நடைபெற இருக்கிற அனைத்து சிறப்பு ஊழியங்களையும், குறிப்பாக ஜேஎம்சி மையங்களில் நடைபெறுகிற சிறப்பு ஊழியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று முதல் காணிக்கை படைக்கும் பாடலாக பாமாலை எண் 298 பாடி கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை படைப்போம். ஆராய்ந்து பாரும் கர்த்தரே என்கிற பாமாலை எண் 298.
என் செய்கை யாவையும் நீர் காணுமாறு காணவே என்னில் பிரகாசியும். ஆராயும் எந்தன் உள்ளத்தை நீ சோதித்தறிவே. என் அந்தரங்க பாவத்தை மாதெளிவாக்குவே. ஆராயோ சுடரொளியால் துராசை தோன்றவும் மெய்மனஸ்தாபம் அதனால் உண்டாக்கியருளும். கடைநாளை காணிக்கை ஆசிரிக்கும் விதமாக நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறார். அவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். கடைநாளை காணிக்கைனா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்திக்குள்ளாக செல்கிறோம் என்று நினைக்கிறேன். கடை நாணயம் அப்படின்னு சொன்னாலே அதுலேயே அர்த்தம் இருக்குது. கடைன்னு சொல்லும்போது த லீஸ்ட், த லாஸ்ட், சிறியது, மிகவும் சிறியது. நாணயம் சொல்லும்போது அந்த பைசா, காசு. நம்ம இந்தியன் மணியில் பார்த்திங்கன்னா எது லீஸ்ட் காயின், மிக குறைவான பணம் வந்து 1 ரூபி காயின். வெரி குட், 1 ரூபி காயின் தான். இதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அணாக்கல்ல சொல்லுவாங்க, காலனா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அரையணா அப்படின்லாம். இந்த கடை நாணய காணிக்கை அப்படிங்கிறது எப்படி வந்தது என்று பார்த்திங்கன்னா சுமார் 50 வருடங்களுக்கு முன்பதாக கிறிஸ்தவ தேவாலயங்கள் மிகவும் குறைவாக இருந்த காலகட்டத்தில் நம்ம கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கையும் மிகவும் குறைவாக தான் இருந்தது. ஆனால் படிப்படியாக இந்த சுவிசேஷம் பெறுகிறதுக்கு காரணம் மிஷினரிகள் மாத்திரமல்ல, அந்த காலகட்டத்திலேயே பல பெண்கள் தங்கள் இல்லங்களிலே கூடி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டுமல்ல, அவர்கள் ஜெபிப்பதோடு நிற்கிறது இல்லாமல் தங்களுடைய அந்த பணிகளை சொசைட்டிக்குள்ளே கடந்து சென்றாங்க. தேவையுள்ள மக்களை சந்திக்கிறதும், தேவையுள்ள மக்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் காத்து நிற்பதும், இப்படிப்பட்டதான ஒரு சில பணிகளை செய்ததுனால அந்த இடத்துக்கு அவர்களுடைய சாட்சியின் வாழ்க்கை, அந்த குடும்பங்களில் காணப்படுகின்ற அற்புதங்கள், அதிசயங்கள், மாற்றங்கள் இதெல்லாம் பார்த்தவுடனே அக்கம் பக்கத்தில் உள்ள நம்ம கிறிஸ்துவை அறியாத மக்கள் என்ன செஞ்சாங்களாம், அவர்களோடு தங்களை இணைத்து கொண்டார்கள். அதான் சொல்லுவாங்க ரகசிய கிறிஸ்தவர்கள்னு சொல்லுவாங்க. அந்த ரக விசுவாசிகள் அந்த காலகட்டத்தில் நிறைய பெறுகிறதுக்கு காரணம் என்னென்னா, வீட்டிலே இருந்து முறைப்படி அழகாக நேர்த்தியாக தங்களுடைய ஜபத்தை ஏறெடுத்த மக்கள், பெண்கள். அந்த சமயத்தில் அந்த பெண்கள் வந்து அவர்களோட ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அவங்க கையில் வேதாகமெல்லாம் இல்லை, அவங்களுக்கு முறையாக பிரசங்கம் பண்ணுவதற்கும் ஆட்கள் இல்லை. அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் நன்றாக ஜெபிக்கிறோம், ஆனாலும் என்னதான் இருந்தாலும் சில தவறுகள் எல்லாம் நாங்கள் செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கிறிஸ்தவ பெண்களோடு தங்களை குறித்து ஆராய்ந்து கொள்ளும் பொழுது, தங்களை குறித்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த கிறிஸ்தவ பெண்கள் அவர்களை வழிநடத்தியது, நீங்கள் தவறு செய்யும்போது தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு இனிமேல் அந்த தவறை நான் செய்யாமல் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வார். தவறுன்னா பெரிய தவறு இல்லை, கோபப்படுறது, எரிச்சல் அடைகிறது, செய்ய வேண்டிய சில காரியங்களை என்ன செய்யாமல் விட்டுக்கொள்வது. அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த பெண்கள் அந்த இடத்துல கூடி வரும் பொழுது அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இன்றைக்கும் நமக்கு நிறைய நடக்குது இல்லையா. நம்ம அப்போதான் மதத்தவர்கள் வந்து நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், எங்களுக்காக ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லும்போது, அதுவும் ஏதோ ரொம்ப பலவீனமானவங்க வரும்போது கேட்பாங்க, ஏதாவது மந்திரிச்சு தண்ணி தரீங்களா, நம்ம ப்ரேயர் பண்ணி தண்ணி கொடுப்போம், ஞாபகம் இருக்கா, ப்ரேயர் பண்ணி தண்ணி கொடுப்போம், அல்லது ப்ரேயர் பண்ணி எண்ணெயை கொடுப்போம். அந்த அப்படிப்பட்ட மக்களுக்காக இன்னும் நீங்கள் சவுத்தில் சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னால் அந்த எண்ணெயெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அதில் கொஞ்சம் எண்ணெயை கூட என்ன செய்வாங்க, எடுத்துகிட்டு போய் பிள்ளைகளுக்கு எங்கெங்கே வலிக்குதோ அந்த இடத்துல அதெல்லாம் என்ன செய்வாங்க, பூசுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணியிருந்துருக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வாங்க ஜோம் பண்ணுங்க, வீட்டில் தவறு செஞ்சிட்டிங்கன்னா என்ன பண்ணிடுங்க, ஒரு காயின். அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் கையில் நிறைய பணம்லாம் இருக்காது, ஆண்கள் தான் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுவாங்க. அப்போ அந்த பணத்தில் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைப்பாங்க. ஒருவேளை இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும், பாட்டி தாத்தா வீட்டிலலாம் போனால் அந்த கடுகு டப்பா, சீரக டப்பாக்களெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், காசுகள்லாம் வச்சுருப்பாங்க. அதில் லீஸ்ட் காயின்
அப்போ அவங்க காலகட்டத்தில், இப்போ நம்ம காலகட்டத்தில் தான் 1 ரூபி. ஒரு தவறு செய்தோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்யணுமா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் 1 ரூபி காயினாக போட்டுருங்க. அவங்க அந்தளவுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. போட்டு ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கி அப்படி தானே நம்ம காணிக்கை படைக்கிறோம். ஆண்டவரை என்னையும் என் பாவங்களையும் மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும் விதமாக நான் இந்த காணிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அதே போல் அன்னைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க? காணிக்கையை போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட காணிக்கைகள்லாம் சேர்த்து வைத்து ஏதாவது வருடத்தில் முக்கியமான காலகட்டங்களில், அது ஒருவேளை நம்ம தபசு நாட்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்மஸ் காலகட்டங்களில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதை தேவையுள்ள மக்களுக்கே அதை என்ன செஞ்சுருக்காங்க? பகிர்ந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே தான் இன்றைக்கு நம்முடைய சிஎஸ்ஐ திருமண்டலத்தில் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம். தேவையில்லை மக்களை சந்திப்பதற்கு ஒரு சில அணுகுமுறைகள், அதில் ஒன்று தான் என்னதுன்னா கடை நாணய காணிக்கை. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அதே காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா, நான் அதான் நினச்சேன், சப்போஸ் நம்மளும் தவறு செய்கிற ஒவ்வொரு நேரமும் 1 ரூபி காயின் எடுத்து டப்பாவில் போட்டுகிட்டே இருந்தேன்னா அந்த சின்ன கண்டெய்னர் நமக்கு சஃபிஷியண்டாக இருக்காது. என்ன செய்யணும்? ஒவ்வொரு தடவையும் கடை நாணய ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு மூட்டையோடு நம்ம என்ன செய்யணும்? உட்கார வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். பைபிளை காட்டிலும் கொண்டு வருகின்ற மற்ற புத்தகங்களை காட்டிலும் அதிகமான வெயிட்டோடு என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? ஒரு மூட்டையை கொண்டு வைப்போம். ஆனால் இந்த காலகட்டங்களில் அதை வேறு வகையில் நம்ம என்ன செய்யணும்? அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக வந்தது தான் இந்த கடை நாணய காணிக்கை. இந்த கடை நாணய காணிக்கை ஆராதனையில் முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பெண்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது. இந்த காரணம் ஏன் அதிகமாக பெண்களுக்கு எந்த இடத்துல போனாலும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு முன்னுரிமை. அந்த முன்னுரிமை கொடுப்பதற்கான காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தால், ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க ஆசைப்படுகிறேன். ஜனங்களை அமைத்து விட்டு ஒரு ராஜாவை அமைப்பாங்களா, அல்லது ராஜாவை அமைச்சிட்டு ஜனங்களை அமைப்பாங்களா? ஒரு தலைவர் அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு கூட்டம் இருக்குது, அதுக்கு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்களா, அல்லது தலைவரை தேர்ந்தெடுத்து வைத்து கொண்டு கூட்டத்தை அமைப்பாங்களா? கூட்டமெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு தலைவர், இல்லையா? இன்றைக்கி தேவன் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், வானத்தையும் பூமியையும் படைத்தார், எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று கண்டு ஆதாமையும் என்ன செய்தார்? படைச்சிட்டார். எல்லாத்தையும் படைத்து முடிச்சுட்டு கடைசியில் தான் யாரை உருவாக்குறாரு? படைக்கலை, உருவாக்குகிறார். யாரை உருவாக்குகிறார்? ஒரு மனுஷியை உருவாக்குகிறார். மண்ணிலிருந்து எடுக்கவில்லை, தான் படைத்த மனுஷனிடத்திலிருந்து அந்த பெண்ணை உருவாக்கி தேவன் அதை குறித்து அவரை என்ன செய்யல, மற்றதெல்லாம் உருவாக்கி வச்சு நல்லது அப்படின்னு போயிட்டாரு. ஆனால் அந்த பெண்ணை உருவாக்கி யார் கையில் கொடுத்துட்டாரு? அந்த மனுஷியை உருவாக்கி மனுஷன் கையில் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். எப்பா நான் கொடுத்துட்டேன், நான் செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் நேர்த்தியாக செய்து விட்டேன், முடிந்தது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் என்பவள் படைக்கப்பட்டதில் ஒரு உன்னதமான காரியம் இருக்குது. எல்லாவற்றையும் படைத்து விட்டு கடைசியாக பெண்ணை ஆண்டவர் உருவாக்கினார் என்றால் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு யார் அவசியம்? ஒரு பெண், ஒரு குடும்பம், ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு பெண்ணின் அவசியத்தை அறிந்த தேவன் ஆதியிலே மனுஷனிடத்திலிருந்து யாரை உண்டாக்கினார்? அழகாக நேர்த்தியாக ஒரு பெண்ணை உருவாக்கினார். படைப்பிலே உன்னதமான படைப்பு என்ன பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். தேவன் படைத்ததன் நோக்கமே வேறங்க, ஆனால் போயிட்டுருக்கிற நோக்கம் வேறு பக்கம் போயிட்டுருக்கு. கர்த்தர் எதற்காக படைத்தார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அனுசரித்து நிதானித்து அன்பு செலுத்தி அழகாக நேர்த்தியாக எல்லாத்தையும் கொண்டு போனோம், ஈவன் மனுஷனையும். அப்படி சொல்லிட்டு தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? அந்த அருமையாக நேர்த்தியாக மனுஷியை படைத்தார். படைத்த தேவன் அப்புறம் என்ன செஞ்சார்? சந்தோஷப்பட்டாரா? கொஞ்சம் விசனப்பட்டார் இல்லையா? மனுஷியை படுத்தினதுக்கு எப்போ விசனப்படுறாரு? படைச்சி விட்டுட்டாரு, தினமும் சாயங்காலம் வராரு. வரும்போது ஆதாமும் ஏவாளும் தேவனோடு என்ன செய்கிறாரு? சஞ்சரித்து கொண்டு அழகாக ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் என்னைக்கு தாம் படைத்த இடத்திலே இல்லாமல் தான் நிற்க வேண்டிய இடத்திலே நிதானம் இழந்து ஒரு பெண் தள்ளி போகிறாளோ, ஆண்டவர் யாரை கேட்குறாரு? ஆதாமே எங்கே இருக்கிறார் கேட்டாரா? அதுக்கு காரணம் என்ன? யாரு? தேவன் படைத்த பெண். தேவன் படைத்த பெண்
உன்னதமான இதுக்கு எல்லாவற்றையும் சரியாக நடக்கணும் தான் படைத்தார். ஆனால் அந்த இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இல்லை, கொஞ்சம் தள்ளிட்டோம் அப்படின்னு சொன்னால் கேட்குற கேள்வி எங்கே போவோம்? எங்கப்பா இருக்கிற தேவனே நம்மை தேடுகின்ற அளவுக்கு கொண்டு போகிற திறமை யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு தான் இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த ஆயத்தத்தோடு நம்ம செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நீதிமொழிகள் 31:30 இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே பெண்ணே என்ன செய்வாளாம்? புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல பெண் மட்டும் இல்லை, எல்லாருமே தான். கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லாரையும் கர்த்தர், பெரியோரும் சிறியோரும் கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த புகழ்ச்சிங்கிற வார்த்தை பெண்களுடைய இதில் மட்டும்தான் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்ணே என்ன செய்வாளாம்? புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன? எல்லாருக்கும் தெரியும். தீமையை விட்டு தீமையை வெறுப்பதே என்று கர்த்தருக்கு பயப்படுற பயம். அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம ஒரு புகழ்ச்சியான இடத்துக்கு வரோம். அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும்? ஆதி முதல் நம்ம எல்லாமே நமக்கு என்ன செஞ்சாங்க? சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பயப்படுகிற பயம் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்குது என்பதை நமது குடும்பத்தாரோ அல்லது நம்மை பார்க்கிற மற்றவர்களோ அல்லது பணிஸ்தலங்களில் நம்மளை பார்க்குறவங்களோ அறிந்து கொள்ளணும்னா 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். அந்த 2 நமக்கு அந்தரங்கத்தில் இருந்து வெளிப்படுத்துகிற காரியம். ஒன்று, ஒவ்வொரு பெண்ணும் ஆயத்தப்படுகிற மகளாக இருக்க வேண்டும். தினமும் ஏதோ ஒரு திருமண காரியம் வைக்கிறோம், ஒரு நல்ல காரியம் நடக்கும், ஏதோ ஒரு சம்பவத்தில் நம்மளை ஆயத்தப்படுகிறவர்களாக இல்லாமல் அனுதினமும் நம்மை ஆயத்தப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். எப்படி நீங்கள் ஆயத்தப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 31:15 சொல்கிறது. அந்த பெண் எப்படி ஆயத்தப்படுகிறாளாம்? இருட்டோடே எழுந்து, 7 மணி 8 மணி 9 மணி 10 மணிக்கெல்லாம் எழும்புறதில்ல, விடிய காலையில் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னால் எழுந்து என்ன செய்வாளாம்? தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து. ஆகாரம் கொடுத்தனா காலையில் எல்லாத்தையும் எழுப்பி ஆகாரம் கொடுக்கறது கிடையாது. ஷீ இஸ் ப்ரிப்பேர் எவ்ரிதிங். எல்லாத்தையும் அன்றைய தேவைக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்களாம்? குடும்பத்துக்கு தேவையானதை எல்லாம் ஆயத்தப்படுகிறார்கள். இந்த ஆயத்தம் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கா என்பதை நாம் மிகவும் பார்க்க வேண்டும். இன்றைக்கி ஒரு நாள் நமக்கு வெற்றிகரமாக போகுது. இன்றைக்கி ஆராதனை எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு? 9 மணிக்கு ஆரம்பிச்சது இல்லையா? அந்த ஆராதனை 9 மணிக்கு ஆரம்பிக்கினா அந்த குடும்ப பெண் என்ன செய்யணுமா? நம்ம டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 8:45 ஆராதனைக்குள்ளே உள்ளே நிற்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆயத்தப்பட்டு என்ன செஞ்சுக்கணும்? அது பெண்கள் கையில் தான் இருக்குது. அதிகாலையில் எழுப்புற நம்ம எழுப்புறதே 7 மணி 8 மணிக்கு எழுப்பி பெட் காஃபி போட்டு கொடுத்துட்டு இருந்தால் என்ன செய்ய முடியாது? குடும்பத்தை ஆயத்தப்படுத்த முடியாது. அப்போ புகழ்ச்சியாக இருக்க முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்மையாகவே நம்மளோட 100% இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ புகழப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு பெண்களிடத்திலும் அந்தரங்கத்தில் காணப்படுகிற காரியம், முதல் காரியம் என்னது? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த ஆயத்தம் அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா அழகாக சொல்லப்பட்டிருக்குது. இருட்டோடு எழுந்து தன் காரியத்தை பார்க்கிறாள். அது மட்டும் இல்லை, அருமையான அந்த 21ஆம் வசனம் சொல்கிறது, தன் வீட்டார் அனைவருக்கும் ரெட்டப்புரை உடுப்பிக்கிறதால். வீட்டில் உள்ள தேவைகள் எல்லாம் சரியாக இருக்கா பார்க்குறா. இன்றைக்கி நம்மளுடைய தேவை என்ன? எல்லாருக்கும் தெரியும். குளிர்காலம்னா ஷொட்டர் இருக்குது, நல்ல காரியத்துக்கு போகணுன்னா பட்டுச்சலை கட்டுறோம், எல்லாம் இருக்குது, நமக்கு தெரியும். அன்றன்று காலையில் எல்லாமே சஃபிஷியண்ட்டாக இருக்கா? இதுதாங்க வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடையாளமே. கடைசி நேரத்தில் போய் இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது குறையா இருக்குது, அது குறையா இருக்குன்னு சொன்னால் வீட்டில் என்ன தான் வரும்? எத்தனை தடவை தான் நாங்கள் கடைக்கு போகிறது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி பெண்கள் நீங்கள்லாம் தேவையில்லாம் நம்மளே என்ன செஞ்சிடும்? வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? எதுக்கு போட்டு அவங்கள தேடுறோம். ஆனால் கிறிஸ்தவ குடும்பம் என்பது அப்படிப்பட்ட தனித்துவத்துக்காக கடவுள் அழைக்கவில்லை. ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஒருங்கிணைந்து செயல்படுவதனுடைய ஒட்டுமொத்த அம்சமும் யாருன்னா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்களும். அப்போ முதலாவது நம்ம எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும். நம்ம குடும்பத்தின் காரியங்கள் செவ்வனே நடைபெறுவதற்கு தினமும் ஆயத்தப்படணும். ஆயத்தப்படணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம காலையிலேயே இருட்டோடு எழும்பணும். தேவனுடைய சமூகத்தில்
கொப்புற விழுந்து கிடந்து காத்து நிற்கணும். அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்யறதுனோட நிமிர்ந்து நிற்பார். முட்டு வலியெல்லாம் பறந்து போயிடும். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும்னா எப்படி எழும்பணுமா? இருட்டோடைய சூரியன் உதிச்ச பிறகு எழும்பணுமா? உதிக்கிறதுக்கு முன்னால் எழும்பணுமா? உதிப்பதற்கு முன்பதாக எழும்ப வேண்டும். எழுந்து தூங்கி விழுந்துட்டு உட்காந்து பைபிள் வாசிக்கக்கூடாது. உற்சாகத்தோடு நம்ம வீட்டின் காரியங்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக தேவன் நம்மிடத்துல இதெல்லாம் இருக்கும்போது கொடுக்கறது என்னன்னா ஆதரிக்கும் குணம். ஆதரிக்கிறது குணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதே நீதிமொழியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் பாருங்க. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். இருக்கா? சிறுமையானவர்களுக்கு நமக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கும் பொழுது இந்த ஆதரிக்கிற குணம், நம்ம குடும்பத்தார் அனைவரையும் ஆதரித்து செய்கிற குணம் கர்த்தர் என்ன செய்வார்னா நிறைவாய் தருவார். எப்படி தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்னைக்கு இறக்க குணங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் குடும்பத்துக்குள்ளே எல்லாத்தையும் அரவணைச்சு ஆதரித்து போனோம் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுற இஸ்திரியால் மட்டும்தானே முடியுமே ஒழிய மற்றவர்களால் என்ன செய்ய முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான். இன்றைக்கி எத்தனை குடும்பங்களில் நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எங்கள் அம்மா வராங்கன்னா அது தனி தான், அவங்க அம்மா வராங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். செய்கிற விதம், கவனிக்கிற விதம், ஆதரிக்கிற விதம் எல்லாமே வித்தியாசம். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிக்கலையா? ஏன் வர மாட்டேங்குது? காரணம் என்ன அப்படின்னா, கடவுளுக்கு பயப்படுற பயம் நமக்கு ஆதரவுகளை அரவணைத்து செல்லக்கூடிய அந்த அன்பை என்ன செய்யுது? தருகிறது. உண்மையாகவே பெண்களை தேவன் எதுக்காக படைச்சாருன்னு சொல்லிட்டேன். உன்னதமான நோக்கம். எல்லாத்தையும் அனுசரித்து போனோம், எல்லாரையும் ஆதரித்து போனோம், எல்லாரையும் நம்ம ஒருங்கிணைந்து செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் பெண்ணை படைத்தார். இன்றைக்கி சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை என்ன செய்யலை, படைக்கலை. அது முக்கியமான நோக்கம் இல்லை. குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அப்படின்றதுக்காக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். அந்த அரவணைக்க குணம் குடும்பத்துக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் என்ன செய்யணும், நம்ம வீட்டுக்காரர் பிள்ளைங்க அதையும் தாண்டி எல்லாருடைய குடும்பங்கள், நம்முடைய உறவின் மக்கள், அதையும் தாண்டி சிறுமைப்பட்டவர்கள், திருச்சபைக்குள்ளே வரும்போது பார்த்தா தேவையுள்ள மக்கள். அழகாக ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள். அதை 31ஆம் அதிகாரம் அதிலேயே அவள் என்ன செய்கிறாளாம்? 26ஆம் வசனம், தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். குடும்பத்தில் பெண்கள் வாயை திறக்கிறதுனால எல்லாரும் அமைதியாக கேட்கணும். கண்டிப்பாக இதில் ரொம்ப அர்த்தம் இருக்கும். அவங்க சொல்கிறதுல ரொம்ப கருத்து இருக்கும். அதில் உண்மையிலே ரொம்ப யூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அவளோட கேட்கணும். வாயை திறக்கும் போது ஏமா தயவுசெய்து வாயை திறந்துடாதாம்மா அப்படின்னு யாரும் நம்மளை பார்த்து என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லை, அடுத்து சொல்கிறாங்க, தயை உள்ள போதகம், ஆதரிக்கின்ற வார்த்தைகள், ஆறுதலின் வார்த்தைகள், சண்டையை மூட்டக்கூடிய வார்த்தைகள் அல்ல, பிரச்சனைகளை வளர்க்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல, எல்லாவற்றையும் என்ன செய்யணும், மட்டுப்படுத்தக்கூடிய சுமூகமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன செய்யணும், நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளிடத்தில் காணப்படுகின்ற 2 குணங்கள். ஒன்று, எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய குடும்பம் கீழே நிற்கக்கூடாது. அதான் அழகாக வசனம் சொல்லிடுது. அந்த கணவன் என்ன செய்வாராம், அந்த 23ஆம் வசனம் பாருங்க, அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயாசனங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். வேலை பார்க்குற இடங்களில் இந்த மாதிரி நல்ல குணங்கள் நம்மகிட்ட இருக்கும்போது வீட்டில் உள்ளவங்க பிள்ளைங்க நினைக்கலாம், எங்களுக்கு கல்யாணம் ஆகலை, எங்களுக்கு என்ன அப்பா அம்மா உயர்ந்த இடத்துல நிற்கணும், இருக்கிற இடத்துல பேர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பெண்ணும் எப்படி இருக்கணும், பயப்படுற பயத்தில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஒவ்வொருவரையும் அணைத்திறத்து சொல்ல வேண்டும். அன்னைக்கு ஆதாம் ஏவாள் படைத்தார். ஏவாள் கொஞ்சம் நகண்டா, ஆதாமே எங்கே இருக்கேன்னு கேட்டார். நம்ம வழிவிழாமல் இருக்கிற இடத்துல இருந்தால் எங்கே இருக்கிறான்னு கேட்க வேண்டியதில்லை. இருக்கிற இடம் உலகம் முழுக்க என்ன செய்யுமா, தேருமா. இருக்கிற இடத்துல பேர் பெற்றவனாக இருக்கிறார். அந்த ஆயத்தப்படும் பொழுது தேவன் நம்ம கொடுக்குற ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் என்னென்றால், வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பகுதியில் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆயத்தப்பட்ட கன்னியர்கள் என்ன செஞ்சாங்களாம், அவருடனே கூட, அதாவது தேவனோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கல்யாண வீட்டுக்குள் என்பது ஒரு மகிழ்ச்சி, ஒரு நித்திய ஆனந்தம். ஆயத்தமாக இருக்கும் பொழுது அந்த சந்தோஷம், நித்திய ஆனந்தம் தினமும் நமக்கு இருக்குங்க. எந்த குறைவும் இருக்காது, சந்தோஷமாக இருக்கும். 1 மணிக்கு சாப்பிடணுமா, 12:45 சாப்பாடு ரெடி. 4 மணிக்கு டீ கொடுக்குமா, கரெக்டாக 3:45. அப்போ என்ன செய்யணும், அலர்ட்டாக இருக்கணும் பெண்கள். இதெல்லாம் ஆயத்தம், ப்ரீ பிளான். என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்பதை நிதானித்து செய்யக்கூடிய அந்த தெளிந்த புத்தி எப்போ வரும்னா, தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு அவருடைய சமுத்திர காத்து நிற்கும் பொழுது தேவன் தருகிறார். 2வது ஆதரிக்கின்ற குணம். ஆதரவுன்னு சொல்லும்போது மரியாதை நினச்சி பாருங்க, தேவன் அப்போ தான் தேவதூதன் வந்து சொல்கிறாரு, நீ என்ன செய்ய போகிற, ஒரு குமாரனை பெற்றெடுக்க போகிற, அவர் தான் ரட்சகர். சொல்லிட்டு இருக்கும்போதே உன்னுடைய இனத்தவளாகிய எலிசபெத்தும் தன்னுடைய முதிர் வயதில் அப்படின்னு சொன்ன உடனே அவளால் தாங்க முடியலை. நானே இப்போ பலவீனமாக இருக்கேன், நான் பலவீனப்பட போகிறேன், நான் எப்படிங்கிறது அங்கேருந்து போக இல்லை. அரவணைக்கிற குணம் அவளை இங்கேருந்து மலை தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகுதுங்க. ஓடி போகிறா. ஃப்ளைட்டில் போகலை, பஸ்ஸில் போகலை, காரில் போகல, பைக்கில் போகலை, நடந்தே மலை தேசத்துக்கு சென்று எலிசபெத்தை ஆதரித்து அவர் குடும்பத்துக்கும் அவளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் 3 மாத காலம், நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. லூக்கா எழுதின நட்சத்திரம் 2ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் சொல்லுது, ஏறக்குறைய 3 மாத காலமாக அங்கே இருந்து செய்ய வேண்டிய எல்லா பணிகளையும் செய்துவிட்டு அவள் என்ன செஞ்சாலும் சந்தோஷமாக வரா. தேவன் அவளையும் அவள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அவள் மூலமாக வந்த கற்பத்தின் கனியின் மூலமாக இன்று நம்மை ரட்சித்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சிபெண் மணிக்களே, கடை நாணை காணிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். குடும்பத்தில் நம்ம எத்தனை பேருக்கு சாட்சியாக இருக்கிறோம், குடும்பத்தில் எத்தனை பேரை நம்ம வந்து ஆதரித்து நடத்துகிறோம், குடும்பத்தில் உள்ள காரியங்களில் ஒவ்வொன்றையும் நான் செய்ய வேண்டிய காரியங்களில் ஆயுதமாக நான் இருக்கிறேனா, அப்போ அதை குறித்ததான சிந்தனையே என்னிடத்துல இருக்குதா, அதை குறித்ததான செயல்பாடுகள் என்னிடத்துல இருக்கிறதா, அனுதினமும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த லேடிஸ், எல்லாருக்கும் தான் ஆயத்தம் என்கிறது. ஒவ்வொருவரும் அந்தந்த நிலைகளிலே நாம் ஆயத்தமாக இருக்கும் பொழுது தேவன் நம்மளை என்ன செய்கிறார், புகழ்ச்சியுடைய மக்களாக வைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கடைநாளை காணிக்க ஏதோ ட்ரெடிஷனாக நம்ம கொண்டாடுவோம்னு நினைக்கக்கூடாது. தேவன் ஒரு நோக்கத்துக்காக இந்த ஒரு ட்ரெடிஷனை நம்ம கையில் வச்சுருக்காருன்னு சொன்னால் அதை முழுமையாக நாம் செயல்படுத்த வேண்டாம். ஒவ்வொரு பெண்களும் எல்லா விதத்திலும் குடும்பத்துக்கு ஏற்றவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கிறோம், ஏதோ ஒரு குடும்ப வாழ்க்கையை போகிறோம், ஏனோ தானோ அன்றல்ல. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்கறது ஒரு கிருபையினுடைய வாழ்க்கை. அந்த கிருபையின் வாழ்க்கையை இருட்டோடே எழுந்து அதிகாலையில் எழுந்து நம்முடைய கடமைகளையும் நம்மையும் பலத்தால் இடைக்கட்டி கொண்டு நம்மளையும் நம்ம குடும்பத்திலையும் ஆயத்தமாக்குவதோடு மட்டுமல்லாமல் அனுசரித்து சமாதானத்தோடு நடத்தி சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தாரையும் என்ன செய்கிறாரோ பேர் பெற்ற மக்களாக வைக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்துருவதாக ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து நடத்தும் நல்ல தகப்பனே, அருமையான இந்த நல்ல ஞாயிறு காலை ஆராதனைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, காலையிலேயே எழும்பி தங்களுடைய பணிகள் எல்லாம் முடித்துவிட்டு உங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உங்களுடைய திருக்கரகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த கடை நாணய காணிக்கை எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நீர் எங்களுக்கு நினைவூட்டியதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அனுதினமும் உண்மை நினைத்து உண்மையே நாங்கள் எங்களுடைய மையமாக வைத்து வாழ நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். வாழ்க்கையில் காணப்படுகிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், சோர்வுகள், நம்பிக்கைகள், இழப்புகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வேலைகளை அனுதினமும் நாங்கள் இருட்டோடே எழுந்து அதிகாலையில் எழுந்து எங்களை ஆயத்தப்படுத்தி எங்கள் குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, வேதனையோடு கண்ணீரோடு பலவிதமான சோர்வோடு இருக்கிற மக்களை நாங்கள் இனம் கண்டு கொண்டு அவர்களுக்கு ஆறுதலாக, அவர்களுக்கு நல்ல வாசனை வார்த்தைகளை பேசத்தக்கதாக எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் செயல்களும் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிற நித்திய ஆனந்தத்தையும் அன்றைய எங்கள் குடும்பமாக உலகம் முழுவதும் ரட்சிப்புக்குரிய காரியங்களிலும் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துதிகளை மகிமை எல்லாம் முக்கிய சுத்திக்கிறோம்.
இப்போ இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஒரு சிறிய அறிவிப்பு. பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக செவ்வாய்க்கிழமை பெண்கள் கூடி நம்ம ஜெபிக்கிறது நமக்கு இல்லாமல் இருந்துச்சு. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற செவ்வாய்க்கிழமையிலேருந்து காலை 10லிருந்து 11 மணி வரைக்கும் 1 மணி நேரம் தான். எனவே பெண்கள் வருகிற செவ்வாய்க்கிழமையிலிருந்து நீங்கள் வந்து கூடி ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த சமயத்தில் நம்முடைய நாம் படித்திருக்கிற கடைநாணய காணிக்கை பைகளையும் நீங்கள் எடுத்துச் செல்லலாம் என்பதையும் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் யாவரும் எழுந்து நின்று தொடர்ந்து 152 கிறிஸ்தவ கீர்த்தனை பாடி பை காணிக்கையும் தோத்திர காணிக்கையும் படைக்க நாம் ஆயத்தமாகுவோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, இந்த திருச்சபையின் ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடை நாணய காணிக்கை ஆராதனையாக ஆண்டவரே, இந்த சிறப்பான ஞாயிறை நாங்கள் செயல்படுத்த தேவன் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை கேட்ட சத்தியத்தின்படி ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக, ஆண்டவரை ஆதரிக்கிறவர்களாக எங்கள் குடும்பங்களிலும் எங்களுக்கு குடும்பத்திற்கு வெளியிலும் எங்கள் திருச்சபையிலும் எங்கள் செயல்பாடுகள் காணப்பட நிற்கிறதார். ஆமாண்டவரே, பெண்களை ஆண்டவர் ஒரு மகிமையான கிரீடமாய் படைத்தீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆணை படைத்த பின்பதாக பெண்ணை படைத்து நீர் கொடுத்து முழு மனுக்குலத்திற்குமே நீர் ஒரு மகிமையின் பொருளாக மகிமையின் கிரீடமாக நீர் வைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற பெண்களாகிய நாங்கள் சுவாமி உமக்காய் சாட்சியாய் வாழ நிற்கிருப்பை தருவீராக. ஆதி திருச்சபையிலே அந்தரங்க கிறிஸ்தவர்களும் ஆண்டவரே புதிய விசுவாசிகளுக்கும் கற்றுக் கொடுத்த நல்ல காரியம் இந்த கடை நாணய காணிக்கை. எங்கள் வாழ்விலே நாங்கள் குறைபடும் பொழுது, நாங்கள் குற்றங்களை செய்யும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே தயவாய் மன்னிப்பை கேட்டு நாங்கள் படைக்கிற இந்த காணிக்கையை அங்கீகரிப்பீராக. நாங்கள் புது சிருஷ்டி உள்ளவர்களாய் உமக்குள் களி கூறுகிற கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள தகப்பனே, இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிற புதிய மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்திற்கு ஆண்டவரே வந்ததன் நோக்கம் இந்த வாழ்விலை நிறைவேற கிருபைத்தாங்க. இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்த இந்த பிள்ளைகள் வருகிற நாளில் கிறிஸ்துவுக்குள்ளாக வரத்தக்கதான ஞானத்தினை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டில் ஆண்டவரே 50 புதிய ஆத்துமாக்களை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் கேட்டோம். 50க்கு மேல் ஆத்துமாக்களை இந்த அடைக்கப்பட்ட காலங்களிலும் கர்த்தாவே நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரத்திலே மிஷனரிகளுக்கு கொடுத்து மகிழும் திருநாளை சிறப்பாக நிறைவேற்ற கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நடைபெற்ற இந்த கடைநாணய காணிக்கை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குறிப்பாக வர வாரத்திலே 25 மையங்களிலே ஜேம்ஸுக்காக நாங்கள் எடுக்கிற சிறப்பு பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திட்டங்களை கைகூடி வர செய்யும் சுவாமி. நாங்கள் நினைத்ததற்கு மேலாக 587 பிள்ளைகள் பங்கு பெறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு BA படித்த ஒரு அருமையான சகோதரன் ஆண்டவரை தேர்வெழுத முன் வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த சகோதரன் மூலமாக அந்த சென்டரை நீர் அசைக்கபடியாய் ஜெபிக்கிறோம். வருகிற காலத்திலே அந்த இடத்துல ஆண்டவரே ஒரு வொர்ஷிப் சென்டர் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆலய ஆராதனையில் வந்து கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் சுகவீனத்தோடும் பலவீனத்தோடும் போராட்டத்தோடும் யாரேனும் இருந்தால் உங்களுடைய கரத்திலே அவரை தாழ்த்தி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் அவர்களுடைய சமத்திலே வேண்டி காத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் என் தேவன் கிருபையாய் தந்து நீ கலங்காதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற நிச்சயத்தோடு கூட நீர் அவளை வழி அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் செய்த எல்லா பதிலுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இன்னுமாயுமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஐயா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான பெண் பிள்ளைகளுக்காக, தாய்மார்களுக்காக, சகோதரிகளுக்காக, உறவுகளுக்காக, மனைவிமார்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இவர்களை எங்கள் குடும்பத்திற்கு நீர் கிரீடமாய் கொடுத்திருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட குடும்பங்கள்
ஆண்டவரே, நியாயாசனத்திலே பேர் பெற்ற இடத்திலே உட்கார்ந்திருக்கிற அனுபவத்தை தந்து எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமினதை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையிலே. ஆமென். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆராதனை நிறைவாக நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற காரியத்தை விசுவாசத்தோடு ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். யாவரும் எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்த்து, ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற கிருபையை நீ தந்தீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்து ஆயத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாகவும் ஆதரிக்கிற பிள்ளைகளாகவும் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. வந்த நாங்கள் வெறுமையாய் அல்ல, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல அந்த தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து இந்த பாடலை பாடுவோமா? கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். 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 சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தரே எனக்காய், கர்த்தரே எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரே எனக்காய், கர்த்தரே எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் நமக்காய், கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய், கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மனமாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே நாம் போய் வர கிடவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த புதிய வாரத்தை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக.